வணக்கம் நேயர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. முன்னெல்லாம் சன் டிவில ஒரு புரோகிராம் வரும். டாப் 10 மூவிஸ் அப்படின்னு. அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே சண்டே பார்த்தீங்கன்னா, அந்த வாரம் ரிலீஸ் ஆன புதிய திரைப்படங்கள், ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற பழைய திரைப்படங்கள், இதெல்லாம் வரிசைப்படுத்தி இந்த வாரத்தோட டாப் 10 இது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கவுண்ட் டவுன் நிகழ்ச்சி மாரி தான். தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், வாரா வாரம் இப்படி ஒரு கவுண்ட் டவுன் நிகழ்ச்சி நடத்தலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு பொய் செய்திகள், மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள், தவறாக வழிநடத்தக்கூடிய செய்திகள், போலி செய்திகள் அப்படின்னு சோசியல் மீடியாவையே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு பண்ணி, ஒரு பெரிய ஒரு உருட்டு மைதானமாக வந்து மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தினம் தினம் நீங்க பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ ஏதாவது ஒரு போலி செய்தியை, பொய் செய்தியை வைரல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் பதவி ஏத்ததுக்கு அப்புறம் ஓவர் நைட்ல ஒரு ஒபாமா ஆன மாதிரியும், அப்படியே துவண்டு போன தமிழ்நாட்ட செங்குத்தா தூக்கி நிறுத்தின மாதிரியும், டிசைனா விதவிதமாக வித்தியாசமான உருட்டுக்கள மணிக்கு ஒரு தடவ நம்மள பார்க்க முடியுது. இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உருட்டு வந்து வைரல் ஆனதுக்கு அப்புறம், அத ஃபேக்ட் செக் பண்ணி நம்ம டீபங்க் பண்றதுக்குள்ள, அடுத்த உருட்ட வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இத அதிகாரப்பூர்வமா தாவேகா தரப்புல இருந்தோ, இல்ல அரசு தரப்புல இருந்தோ இவங்க பண்ணல. குறிப்பா ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ வச்சுக்கிட்டு, ஒரு ஆர்கனைஸ்டு சைபர் நரேட்டிவ இவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை யார் ஆம்பிளிஃபை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், விஜய்யுடைய ஃபேன் பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ், யூடியூப் சேனல்ஸ், அனானிமஸ் ஹேண்டில்ஸ் அதாவது ரொம்ப நடுநிலையாக இல்ல பப்ளிக்ல ஒருத்தராக இருக்கக்கூடிய அனானிமஸ் ஹேண்டில்ஸ் வந்து இத வந்து ப்ராபகேட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து இது போன்ற பொய் செய்திகள தினம் தினம் உருவாக்கி, அத வைரல் பண்ணி, நண்பா நண்பீஸ எப்பவுமே ஒரு குதூகலமான ஒரு நிலையில வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சோசியல் மீடியா மூலமாக ஒரு பொய் செய்தி, போதை கலாச்சாரத்தை இவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல, இங்கிலீஷ்ல மட்டும் வரலைங்க. சில நேரங்கள்ல ஹிந்திலயும், உருதுலயும் இந்த மாதிரி செய்திகள் வரத நம்மளால பார்க்க முடியுது. அதுதான் எந்த எக்ஸ்டென்ட்க்கு இது ஆபத்தாக போய் நிற்கிறது அப்படிங்கிறதுடைய முழு இம்பாக்ட்ட நமக்கு தெரியுது. இதெல்லாம் நான் சொன்னா ஏதோ விஜய் மேல இருக்கக்கூடிய வன்மத்துல, வெறுப்புல சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா, தி ஹிண்டு மாதிரி ஒரு தினசரி பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல இத பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஆர்டிக்கிள் எழுதி, அது சம்பந்தமாக அவங்களுடைய யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறாங்க. பல முக்கியமான வேலிடான கொஸ்டின்ஸையும் அவங்க இது மூலமாக எழுப்பியிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இந்த வாரத்தின் சிறப்பான உருட்டுக்கள். இது வந்து வெறும் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். இதுல நெறைய விஷயங்கள வந்து என்னால வந்து கம்பைல் பண்ண முடியல. ஏன்னா கம்பைல் பண்ணேன்னா இந்த வீடியோ 1 மணி நேரத்துக்கு மேல போயிடும். அதனால முக்கியமான ஹைலைட்டான உருட்டுக்கள மட்டும் உங்களுக்கு நான் வந்து இங்க முன்வைக்க போறேன். எந்த அளவுக்கு விஜய சுத்தி இருக்கிறவங்க ஒரு போலியான ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ ஒரு பிம்பத்த கட்டமைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதும், அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன அப்படிங்கிறதையும் இந்த காணொளி மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. முக்கியமாக நண்பா, நண்பீஸ் இந்த காணொளிய பார்க்கணும். ஏன்னா, இதனுடைய இம்பாக்ட் எப்படி உங்களையும் காலப்போக்குல உங்கள் தலைவரையும் பாதிக்கும் அப்படிங்கிறத பத்தியும் நான் சொல்லப் போறேன். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கையில, அதாவது ஒரு நேஷனல் டெய்லில எந்த விதமான அடிப்படை வெரிஃபிகேஷனும் பண்ணாம ஒரு பொய் செய்தி வருது. என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா கட்சியில தான் அதிகமாக பட்டியலின மக்களை பொது தொகுதிகளில் நிற்பாட்டினாங்க. அதுல கிட்டத்தட்ட 28 எம்.எல்.ஏக்கள் நின்னு எலக்ஷன்ல ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலேயே போடுறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால இந்த செய்தி வைரல் ஆகுது. ஆனா, ஒரு சிம்பிள் ஃபேக்ட் செக் எலக்ஷன் கமிஷன்ல போயி அங்க இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ எடுத்து பார்த்தாலே உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். அப்படிப்பட்ட உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தரப்புல இருந்து பொது தொகுதியில வெறும் ஒரே ஒரு எஸ்சி கேண்டிடேட் தான் நிறுத்தப்பட்டாரு. அவர் பேரு ஜெகதீசன். அவர் சங்கராபுரம் தொகுதியில நின்னு அங்க அவர் தோத்தும் போயிட்டாரு. உண்மையிலேயே அந்த கிரெடிட் வந்து தாவேகாக்கு போகக்கூடாதுங்க. நாத்தாக்காவுடைய தலைவர் சீமானுக்கு தான் போகணும். ஏன்னா எலக்ஷன் கமிஷன் டேட்டாவ போய் பார்த்தோம்னா, அதிகப்படியான பட்டியலின மக்களை பொது தொகுதியில் நிறுத்தியவர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். அவர்தான் உண்மையிலேயே அந்த கம்யூனிட்டிய சேர்ந்தவங்களுக்கு ஒரு போதுமான ரெப்ரசன்டேஷன் குடுத்திருக்கிறாரு. அதனால சீமான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் இந்த ஒரு விஷயத்துக்காக. அப்புறம் பாருங்க, அடுத்த உருட்டு என்னன்னா, ஏழை தாயின் மகன் அப்படிங்கிற விதத்துல தாவேகா எம்.எல்.ஏக்கள்ல ஆரம்பிச்சு முதலமைச்சர் விஜய் வரைக்கும் டிசைனா உருட்டுனாங்க. இது வந்து தேர்தலுக்கு முன்னாலேயும் நடந்தது. தேர்தலுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, மேடைக்கு மேடை பாருங்க.
இவ்ளோ கஷ்டப்படுறாரு. உங்களுக்காக இவ்ளோ வலிகள சுமக்குறாரு. இவ்ளோ சிலுவைகள சுமக்குறாரு. 1000 கோடி வருமானத்த விட்டுட்டு வந்திருக்கிறாரு. எல்லா சொத்து சுகம், எல்லா வசதி வாய்ப்பையும் விட்டுட்டு கஷ்ட நஷ்டங்கள சுமக்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. அப்படின்னு விஜய பத்தி ஒரு பக்கம் உருட்டுனாங்கன்னா, இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா போன்ற தலைவர்கள், நாங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். 5 வயசுலயே எங்க அம்மாவ நான் இழந்துட்டேன். ரொம்ப வறுமையில இருந்திருக்கிறேன். ரொம்ப அடுத்த வேள சாப்பாடு கூட நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். அப்படின்னு எல்லாம் உருட்டுனாங்க. அதுக்கப்புறம் பதவி ஏற்கக்கூடிய விழாவிலயும் விஜய் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையன். அதனால பசி, பட்டினி, வலி, வேதனைன்னா எனக்கு என்ன தெரியும்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆனா பொறுப்பேத்ததுக்கு அப்புறம், ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம், தாவேகா எம்.எல்.ஏஸ் உருட்டுன உருட்டு இருக்கே, ஒரு எம்.எல்.ஏ என்ன சொல்றாரு? எனக்கு வந்து வசதியே இல்லங்க. அதனால தான் அரசாங்க பஸ்ல நான் சட்டமன்றத்துக்கு வந்துட்டு போறேன். கால்ல செருப்பு போடுற அளவுக்கு கூட எனக்கு வசதி இல்ல. விஜய் அண்ணா குடுத்த வாய்ப்புனால நான் எம்.எல்.ஏ ஆயிட்டேன்னு சொல்றாரு. ஆனா எலக்ஷன் அஃபிடவிட்ல போய் பார்த்தா, கோடிக்கணக்குல அவருக்கு சொத்து இருக்கு, வீடு வசதி எல்லாம் இருக்கு. ஆனா ஏன் இப்படிப்பட்ட ஒரு டிராமா ஆடுறாரு? அப்படிங்கிறது புரியல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன உருட்டுறாங்கன்னா, பாருங்க டீ கடை வச்சிருக்கிறவர இன்னைக்கு விஜய் எம்.எல்.ஏ ஆக்கிட்டாரு. டிரைவரோட பையன விஜய் எம்.எல்.ஏ ஆக்கிட்டாரு. ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தவர விஜய் எம்.எல்.ஏ ஆக்கிட்டாரு. ஆனா இவங்களோட பின்னணி எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் அஃபிடவிட்ல எல்லாருமே கோடிக்கணக்குல சொத்து வச்சிருக்காங்க. வீடு வசதியோட தான் இருக்கிறாங்க. ஆட்டோ டிரைவர்ன்னு சொல்றாரு. ஆனா அவர் ஆட்டோ ஓட்டல. ஆட்டோ கன்சல்டேஷன் கம்பெனி வச்சிருக்கிறாரு. ஒருத்தன் இனோவா கார் வச்சிருக்கிறான். ஒருத்தன் தார் வச்சிருக்கிறான். எல்லாமே குறைஞ்சபட்சம் ரூ. 30,00,000லேருந்து ரூ. 40,00,000 மதிப்புள்ள கார்கள். அப்போ இவர்கள்லாம் உண்மையிலேயே ஏழை தாயின் மகன்கள் என்றால், இவ்ளோ வசதி வாய்ப்பெல்லாம் எங்கேருந்து வந்தது? உச்சபட்சமா திரு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு மேடையில பேசுறாரு. ஐயோ! அம்மாவுடைய வீட்டுக்கு அடுத்த மாசம் வாடகை கட்ட கூட என்கிட்ட காசு இல்லாம என்ன பண்ணுவேன்னு கைய பிசைஞ்சுக்கிட்டு நின்னேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்ன மாதிரி ஏழைக்கு ஒரு வாய்ப்ப குடுத்து என்ன அமைச்சராக்கி இருக்கிறாரு என் தலைவர் அப்படின்னு பேசுறாரு. ஆனா சமூக வலைதளத்துல அவருடைய மனைவி ரூ. 1,50,00,000 நாங்க பிளாட் வாங்கியிருக்கிறோம். அப்படின்னு ஒரு பதிவு போடுறாங்க. இவருடைய சொத்து மதிப்பும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 2,00,00,000 மேல இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை அப்டின்னா, நீங்க ஏழ்மைய கடந்து தான் வந்திருப்பீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க வாழ்க்கையில அப்படிங்கிறத நாங்க மதிக்கிறோம். அதுலயும் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, அதையே ஒரு போலி நரேட்டிவா இங்க செட் பண்ணி, அது மூலமாக பொலிட்டிக்கல் ஆதாயம் தேட முயற்சி பண்றீங்க இல்லையா? இததான் நாங்க தவறுன்னு சொல்றோம். நீங்க எளிய பின்னணியில இருந்து வந்தது தப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வசதியா இருக்கக்கூடிய பல பேருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கைய பார்த்திருந்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்திருப்பாங்க. ஆனா, உங்களுடைய எளிமைய உங்களோட பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்றீங்க பார்த்தீங்களா? அதுதான் தவறுன்னு சொல்றோம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு உருட்டு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். இத பத்தி நேத்து நான் விரிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல பல விஷயங்கள சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோவ போய் பாருங்க. இங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த அதோட சேர்த்து, நேத்து விட்டு போன விஷயம் இன்னைக்கு நான் பதிவு பண்றேன். தாவேகா தரப்புல இருந்து தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே ஒரு வீடியோ, ஒரு போட்டோ வந்து வைரல் ஆகுது. அதாவது அதுல என்ன சொல்றாங்க, பாருங்க இந்த தாவேகாவுடைய அமைச்சரவை தான் தி மோஸ்ட் எஜுகேட்டட் மினிஸ்ட்ரி, தி மோஸ்ட் எஜுகேட்டட் கேபினெட் அப்படின்னு சொல்லிட்டு, தேர்ந்தெடுக்கப்பட்ட 108 எம்.எல்.ஏக்கள்ல பிஹெச்டி படிச்சவங்க 6 பேரு. ஐஐடில இன்ஜினியரிங் முடிச்சவங்க 5 பேரு. பிஜி பண்ணவங்க 22 பேரு. எம்பிபிஎஸ் மருத்துவம் படிச்சவங்க 8 பேரு. அதுக்கப்புறம் லாயராக, என்ஜினியராக இருக்கிறவங்க 40 பேரு. கிராஜுவேட் 25 பேரு. 12த் பாஸ் பண்ணவங்க 12 பேரு. 10த் பாஸ் பண்ணவங்க 8 பேரு. அப்படின்னு சொல்லி 108 எம்.எல்.ஏக்கள் பார்த்தீங்களா? அப்படியே மணி மணியா, முத்து முத்தா தாவேக்கால தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மக்கள். அப்படிங்கிற ஒரு செய்திய பரப்புறாங்க. இது என்னன்னா, எல்லா நண்பா, நண்பீஸும் கண்மூடித்தனமா இத அப்படியே ரீட்வீட் பண்ணி வைரல் பண்றீங்க. ஒரு சிம்பிள் கேள்விதாங்க. இவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்ல இந்த நம்பர்ஸ். இது எல்லாத்தையுமே கூட்டுனா மொத்தம் 126 வருது. தாவேக்கா எவ்வளவு ஜெயிச்சீங்க? 107 தான். டெக்னிக்கலி 108னாலும் 2 தொகுதியில விஜய் தான் நின்னு இருக்கிறார். அதனால உங்க மொத்த எம்.எல்.ஏக்களோட எண்ணிக்கையே 107 தான். ஆனா, இப்படிப்பட்ட ஒரு செய்திய ஒரு சிம்பிள் கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, இது பொய்யா, உண்மையாங்கிறது தெரிஞ்சிரும். ஆனா அத பத்தி கூட கவலைப்படாம, அத வைரல் பண்றீங்க, ட்ரெண்ட் பண்றீங்க. அடுத்தது ஏதோ தமிழ்நாட்டுல வந்து அரசியல் அப்படிங்கிறதே விஜய்க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சா மாதிரியும், அதுக்கு முன்னால நம்மலாம் வந்து ஒரு கற்காலத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தா மாரியும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்குது. இதுதான் முதல் முறை இப்படி நடக்குது அப்படின்னு பல உருட்டுகள். அதுல முக்கியமான உருட்டுகள் பார்த்தீங்கன்னா, பாருங்க தமிழ்நாட்டின் முதல் பெண் அமைச்சராக கீர்த்தனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாள். அட பாவிகளா! 2 பெண் முதலமைச்சர தமிழ்நாடு பார்த்திருக்கு. இது மட்டும் இல்லாம ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எரால அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாலேயே மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருக்கும் பொழுது ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க
அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஏரால எடுத்தீங்கன்னா எத்தனையோ முக்கியமான பெண் அமைச்சர்கள், ஜோதி வெங்கடாச்சலம், லூர்தம்மாள் சைமன், சத்தியவாணி முத்து, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அதிமுகல வளர்மதி, கோகுலேந்திரா, திமுகல கீதா ஜீவன், கயல்விழி செல்வராஜ், இப்படி எத்தனையோ பெண் அமைச்சர்களை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஆனா கொஞ்சம் கூட நாக்குல நரம்பே இல்லாம, கொஞ்சம் கூட வெக்கமான ரோஷமே இல்லாம, முதல் முறையாக ஒரு பெண் அமைச்சர் அப்படின்னு பேசுறீங்களே, நீங்க தெரிஞ்சு பேசுறீங்கன்னா இது அயோக்கியத்தனம். தெரியாம பேசுறீங்கன்னா அப்ப அரசியல்ல நீங்க எவ்வளவு கத்துக்குட்டிகளா இருக்கிறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் அடுத்த உருட்டு என்னன்னா, முதல் முறையாக கல்வித்துறை அமைச்சராக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை விஜய் கொண்டு வந்து உட்காத்தி வச்சிருக்கிறாரு. எனக்கு என்ன வருத்தம்னா, பல பட்டியலின மக்களே சோசியல் மீடியாவுல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸே இந்த பொய் செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. வரலாறு கொஞ்சம் திரும்பி பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கறது தெரிஞ்சிடும். காமராஜ் ஆட்சி காலத்துல கக்கன் ஹோம் மினிஸ்டரா இல்லையா? அந்த காமராஜரை தானே உங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் லீடரா நீங்க காமிக்கிறீங்க. அப்ப அவர் ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியாம காமராஜ் ஆட்சியை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு பேசுறீங்கன்னா அது எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி கலைஞர் ஆட்சியில திரு பருதி இளம்பழுதி அவர்கள் இன்ஃபர்மேஷன் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஜெயலலிதா அம்மா ஆட்சி எடுத்துக்கங்க, சபாநாயகரா இருந்த தனபால் பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர். அதே மாதிரி 2014ல பி பெஞ்சமின் அப்படிங்கிற பட்டியலினத்தை சேர்ந்தவரை தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா வச்சிருந்தாங்க. கூடுதலா அவர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் வெல்ஃபேரையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. கடந்த திமுக ஆட்சியில ஃபார்மர் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் கோவி செழியனை உயர்கல்வித்துறை அமைச்சராக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் யாரு? அப்ப இவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பட்டியலின மக்களா தெரியலையா? திடீர்னு ராஜ்மோகன் மட்டும்தான் உங்களுக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவரா தெரியறாரா? சரி, தேர்தலுக்கு முன்னால ஏதாவது ஒரு தளத்துல ராஜ்மோகன் தன்னை பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவராக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாரா? இல்ல பட்டியலின சமூக மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி எங்கேயாவது அவர் தெளிவா பேசி இருக்கிறாரா? என்னைக்காவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரா? இல்ல அந்த மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரா? இன்னைக்கு என்ன திடீர்னு பட்டியலின சாயத்தை கொண்டு போய் அங்க பூசுறீங்க? அப்ப இது எவ்வளவு பெரிய போலியான அயோக்கியத்தனமான ஒரு அரசியல். அடுத்தது பாருங்க, ஐயோ முடியலங்க. முதல் முறையாக சிஎம் கான்வாய் வருது. இவ்வளவு நாளெல்லாம் போயிட்டு வரும்போது சிஎம் எல்லா டிராபிக்கையும் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. பாருங்க, எங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம பனையூர்ல இருந்து செக்ரட்டேரியட் வரைக்கும் டெய்லி வந்துட்டு போறார். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல இருக்கும் பொழுதே முதல்ல அவர் போட்ட ஆர்டர் இதுதான். நான் போயிட்டு வரேங்கிறதுக்காக பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. சிஎம் கான்வாய் போற லேன்ல மட்டும் டிராபிக்க நிப்பாட்டுங்க, மத்த லேன்ல எல்லாம் பொதுமக்கள் வழக்கம் படி போகட்டும். அதே மாதிரி சிஎம் கான்வாய் கடந்து போனோம்னா அந்த டிராபிக்க உடனே வந்து ரெனியூ பண்ணுங்க, ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்னு அவர் அப்பவே சொல்லிட்டாரு. ஏதோ புதுசா விஜய் அண்ணா வந்து பண்ண மாதிரி. அப்புறம் இந்த சேர் மேல டவல், இதெல்லாம் ஒரு அரசியலா? விஜய் உட்கார்ந்து இந்த சிஎம் சேர் மேல வெள்ளை டவல் இருந்துச்சான். ஒரு அம்மா தன்னை சோசியல் ஆக்டிவிஸ்ட் கிளைம் பண்ணிக்கக்கூடிய ஒரு அம்மா ஒரு பதிவு போடுறாங்க. இது மேட்டிமைத்தனத்தை குறிக்கிறது. உடனே கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு போட்டோ வெளிவருது. அதே சேர்ல டவல் இல்லாம விஜய் உட்கார்ந்து இருக்கிறார். இத வச்சு நண்பா நண்பி பாத்தீங்களா, பொதுமக்கள் கிட்ட இருந்து ஒரு விமர்சனம் வந்தோட எங்க தலைவர் எப்படி அந்த டவலை தூக்கி போட்டாரு. ஏண்டா உங்க சமூக நீதி இந்த டவல்ல தான் இருக்கா? கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதற்கு முன்னால் இந்த முதலமைச்சர்கள் கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், யாருமே டவல் போட்ட சேர்ல உட்கார்ல. புதுசா உங்க அண்ணனுக்கு தான் டவல் போட்ட சேர். இன்னொரு விஷயமும் சொல்றேன், டவல் போட்ட சேர்ல உட்கார்ந்தா என்ன தப்பு? சென்னையில 12 மாசத்துல 10 மாசம் பயங்கர சூடு, வெயில் வறுத்தெடுக்குது. பீச் பக்கத்துல இருக்கிற செக்ரட்டேரியட் என்னதான் ஏசி இருந்தாலும் ஒரு லெதர் சேர்லயோ இல்ல ரெக்ஸின் மெட்டீரியல் இருக்கிற சேர்லயோ உட்கார்ந்தா வேர்க்காதா? மனுஷன் வேற கருப்பு சூட்டு போட்டிருக்காரு. அப்படி சேர்ல டவல் போட்டு உட்கார்ந்தாதான் அது என்ன பெரிய தப்பு? என்னமோ போட்டிருந்தாங்களாம், அதை எடுத்துட்டாங்களாம், அதனால புரட்சி பண்ணிட்டாராம், அப்படியே தொங்கி போன சமூக நீதியை தூக்கி நிறுத்திட்டாராம். அப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு சாப்பிட்டாரு. ஐயோ, ஏதோ இதுக்கு முன்னால இருந்த முதலமைச்சர்லாம் தலப்பாக்கட்டில இருந்தோ இல்ல தாஜ்ல இருந்தோ ஃபுட் ஆர்டர் பண்ணி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாரும் அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துதான் சாப்பிட்டாங்க. இதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த விஜய் சாப்பிடக்கூடிய அந்த போட்டோவே ஏஐ ஜெனரேட்டட் போட்டோ, போலியான போட்டோ. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்ல. ஆனா அத வெரிஃபை பண்ணி அது போலின்னு சொல்லி சமூக வலைத்தள போட்டதுக்கு அப்புறமும் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் அத வீடியோ பண்றாங்க. அது சம்பந்தமா செய்தி போடுறாங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட ஃபேக்ட் செக் பண்ணாம செய்தி வெளியிடுறீங்களே, அப்படி என்ன உங்களுக்கு டிஆர்பி மோகம்? சரி, தனிப்பட்ட முறையில விஜய பத்தி இப்படிப்பட்ட போலி செய்திகள்னா
ஆட்சி செய்யும் முறையில எவ்வளவு போலிகள், எவ்வளவு விஷயங்கள். பாருங்க விஜய் வந்ததுக்கு அப்புறம் சிஎம் கம்ப்ளைண்ட் போர்ட்டல்னு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு ஒருத்தன் வந்து செய்தி போடுறான். சிஎம் கம்ப்ளைண்ட் போர்ட்டல் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்கு. இதற்கு முன்னால இருந்த முதலமைச்சர்களும் இத பண்ணிட்டாங்க. விஜய் வந்து புதுசா ஒண்ணும் பண்ணல. அதே மாரி அடுத்தது பஸ்ல எல்லாம் புதுசா விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் பேனிக் பட்டன் வச்சிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக. நீங்க எல்லாம் உண்மையிலேயே அரசு பேருந்துகள்ல பயணம் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? அப்படி பண்ணியிருந்தா, இதெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்ப தெரிஞ்சுட்டே இப்படிப்பட்ட பொய்கள வந்து நீங்க சோசியல் மீடியால வைரல் பண்றீங்க, ஃபார்வர்ட் பண்றீங்கன்னா, அது எவ்வளவு பெரிய அயோக்கிய அரசியல். அடுத்தது அதே மாதிரி தான். குழந்தைங்களுக்கெல்லாம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க கல்வியில புரட்சி வந்துருச்சு. ஏப்பா 5 வருஷமா நான் முதல்வன் திட்டம் மூலமாக கடந்த அரசு என்ன பண்ணிட்டு இருந்தது? எத்தன பிள்ளைங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்திருக்காங்க? எத்தன பிள்ளைங்க எவ்ளோ எக்ஸாம்ஸ கிளியர் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சியே நடத்துனாங்களே! அதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா? அப்புறம் இன்னொரு உருட்டு. பாருங்க விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தனியார் பள்ளிகள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை ஏற்றி செல்லக்கூடிய பஸ், வேனு இதுலலாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் நடத்துறாங்க. வருஷா வருஷம் மே மாசம் ஸ்கூல் லீவ் விட்டு ஜூன் மாசம் ஸ்கூல் திறக்கும் பொழுது, அதற்கு முன்னால இந்த பஸ்ஸஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்றது ரொட்டீன். இது வருஷா வருஷம் நடக்குது. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நடக்குது. உங்க விஜய் அண்ணன் வந்து ஒண்ணும் பெருசா புரட்சி பண்ணிடல. அதே மாதிரி கடந்த ஆட்சியில நடந்த வீடியோஸ் எடுத்து வைரல் பண்ற ட்ரெண்ட் இருக்குல்ல. எவ்ளோ அயோக்கியத்தனமான ஒரு அரசியல் பாருங்க. இப்படி பல விஷயங்கள் கடந்த ஆட்சியில நடந்த விஷயங்கள விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், விஜய் பொறுப்பேத்ததுக்கு அப்புறம் நடந்தது அப்படின்னு உருட்டுறது. பாருங்க விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசா பெட்ரோல் கார்ஸ், போலீஸ் பெட்ரோல் பைக் இதெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் கடந்த ஆட்சியில பண்ண வீடியோஸ். பல மாசங்கள் முன்னால மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்த வீடியோஸ எடுத்து வெட்டி, ஒட்டி விஜய் ஆட்சி காலத்துல நடந்த மாரி வைரல் பண்றாங்க. அதே மாதிரி கடந்த 2025ல வந்த ஒரு கவர்ன்மென்ட் ஆர்டர். அதாவது இந்த சார் பதிவாளர், சப் ரெஜிஸ்ட்ராருடைய ஆபீஸ்ல எல்லாம் பொதுமக்கள் வந்தாங்கன்னா, அவங்கள நிக்க வைக்கக் கூடாது. அவங்கள மரியாதையோட உட்கார வச்சு, அவங்களுக்கு தேவையான அந்த சர்வீசஸ நீங்க புரொவைட் பண்ணணும் அப்படின்னு 2025ல திமுக அரசுல போட்ட ஒரு கவர்ன்மென்ட் ஆர்டர். கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம அந்த கவர்ன்மென்ட் ஆர்டர எடுத்து போட்டு, பாருங்க விஜய் புரட்சி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல உச்சபட்ச வேதனை என்னன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அத எடுத்து செய்தியா போடுறான். ஆனா ஒருத்தனுக்கு கூட அந்த கவர்ன்மென்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய அந்த டேட் சிம்பிள் ஃபேக்ட் செக் அந்த டேட்ட பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும். ஆனா அத செய்யணும்னு யாருக்கும் தோணல. ஏன்னா முட்டி மோதி ஃபர்ஸ்ட் யாரு விஜய தூக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் வெட்கமே இல்லாம போட்டி போடுறாங்க. கோதி மீடியாவோட மோசமாயிடுச்சு இந்த கும்பல். அதே மாதிரி பாருங்க திமுக ஆட்சியில காஞ்சிபுரத்துல கிட்டத்தட்ட 10 டன் குட்காவ பிடிக்கிறாங்க. அத வந்து டெஸ்ட்ராய் பண்றாங்க. அதே மாதிரி 4 டன் குட்கா வேற ஒரு இடத்துல செஞ்சியில பிடிச்ச 4 டன் குட்காவ வந்து டெஸ்ட்ராய் பண்றாங்க. இந்த வீடியோலாம் எடுத்து போட்டு முதல் முறையாக அண்ணன் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, கஞ்சாவ எப்படி பிடிச்சு ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல இந்த கஞ்சாவ ஒழிச்சுட்டாரு. கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தா இது எவ்வளவு பெரிய பொய் அப்படின்னு தெரியுது. அதே மாரி டி நகர்ல டாஸ்மாக் கடைய மூடிட்டாங்க. 40 வருஷமா மூடாத டாஸ்மாக் கடைய விஜய் ஆட்சிக்கு வந்தோனே மூடிட்டாரு அப்படின்னு ஒரு வயசான அம்மா வீடியோ போடுறாங்க. ஆனா, இன்னமும் அந்த டாஸ்மாக் கடை மூடப்படவில்லை. அது இன்னமும் இயங்கிட்டு தான் இருக்கு. அதான் ஃபேக்ட் செக் பண்ணி ஃபேக்ட் செக்கர்ஸ் வீடியோ போட வேண்டியிருக்கு. அதே மாரி கொடுங்கையூர்ல மரியா வில்சன் அப்படிங்கிற தாவேகா எம்.எல்.ஏ. நேத்து அவருடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்துல பாருங்க, மிகப்பெரிய ஒரு புரட்சிய வந்து விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க பண்ணிட்டோம். கொடுங்கையூர்ல பயங்கரமா குப்பை இருந்தது. புதுவிதமான ஒரு டெக்னிக் பயோ மைனிங்க வந்து நாங்க கண்டுபிடிச்சு, இந்த குப்பையெல்லாம் அகற்றி, அந்த நிலத்தை மீட்பதற்கான வழிய நாங்க ஏற்படுத்திட்டோம். அப்படின்னு வெட்கமே இல்லாம பதிவு போடுறாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சி காலத்திலேயே இந்த பயோ மைனிங் டெக்னிக் கொண்டு வரப்பட்டு, அங்க கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலம் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. பல வருஷமா இந்த திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா புதுசா இவனுங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. இது எல்லாத்த விட உச்சபட்ச அநியாயம் என்னன்னா, நேத்து ஒரு போட்டோ. பாருங்க, இயற்கை வளங்கள, உயிரினங்களை பாதுகாக்க விஜய் எவ்வளவு முயற்சி பண்றாரு. கிட்டத்தட்ட 1.6 லட்சம் ஆமை குஞ்சுகளை கடல்ல விட்டிருக்கிறாரு. இதெல்லாம் காலங்காலமா தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு வருது. வருஷா வருஷம் இந்த மாதிரி ஆமை குஞ்சுகள குஞ்சு பொரிச்சு கடல்ல விடுறது அப்படிங்கிறது சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம்.
பல தசாப்தங்களா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னும் புதுசா விஜய் வந்து செஞ்சுட்டாரு அப்படின்னு பில்டப் பண்றது இருக்கே, உண்மையிலேயே ஒரு பக்கம் வேடிக்கையா இருந்தா, ஒரு பக்கம் பதட்டமா இருக்கு. ஏன்னா, விஜயை நம்பி அவருக்கு ஓட்டு போட்ட தலைமுறைக்கு எப்படி இந்த கிறிஸ்டியன் எராலலாம் சொல்லுவாங்க, பிஃபோர் கிரைஸ்ட், பிசி, ஏடி அப்படின்னு காலத்த பிரிப்பாங்கல்ல. அந்த மாரி நம்ம நண்பா, நண்பீஸ்க்கு பிஃபோர் விஜய், ஆஃப்டர் விஜய் அப்படின்னு அரசியல பிரிச்சுட்டாங்க. இந்த பிஃபோர் விஜய் என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி அவங்களுக்கு சுத்தமாவே தெரியாது. அவங்க உண்மையிலேயே விஜய் வரதுக்கு முன்னால வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து அரசியலே கிடையாது. மக்கள் எல்லாம் ஏதோ கற்காலத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலமே உருவாச்சு அப்படிங்கிற ஒரு பிரமையில இருக்கிறாங்க. அதனால ஆஃப்டர் விஜய் அப்படின்னு சொல்லி எந்த பொய்ய சொன்னாலும் குறைஞ்சபட்சம் ஒரு முயற்சி எடுத்து அது உண்மையா பொய்யான்னு கூட தெரிஞ்சுக்காம அத அப்படியே பிளைண்டா வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. நண்பா நண்பீஸ்க்கு ஒரே விஷயம் தான் சொல்ல முடியும். ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துதான் நீங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க. அந்த உணர்வ எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி அந்த மாற்றம் ஓவர் நைட்ல வராது அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். அதனால தான் இன்னும் கடுமையா விமர்சனம் பண்ண எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும், ஒரு 6 மாசம், 1 வருஷம் இதற்கு டைம் குடுப்போம். முதல் முறையா வந்து முதலமைச்சரா உட்கார்ந்திருக்கிறாரு. உண்மையிலேயே அவர் நினைக்கக்கூடிய மாற்றங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிற திட்டங்கள் அவருக்கு இருக்குன்னா, அத ப்ராசஸ் பண்ணி அத நடைமுறைப்படுத்துறதுக்கு அவருக்கு நாம டைம் குடுப்போம். அவசரப்பட்டு விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பல பேர் அமைதியா இருக்கிறாங்க. உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய விஜய், நல்ல ஆரோக்கியமான மாற்றங்கள்ல இந்த அரசுலயும், இந்த சமூகத்திலயும் கொண்டு வந்தார்னா, அதில் முதலில் பாராட்டக்கூடியவர்கள் நாங்க தான் இருப்போம். அத நீங்க இப்படி போலியா ஆம்பிளிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஆரோக்கியமான மாற்றம் தமிழ்நாட்டுல வந்ததுன்னா, அத தானாவே மக்கள் ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க. அதற்கு தானாக அங்கீகாரம் குடுப்பாங்க. அப்படிதான் தொடர்ந்து திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் மாறி, மாறி ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. ஏன்னா, அவங்க செஞ்ச நல்லத மக்கள் தானாக உணர்ந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்படிதான் நாளைக்கு விஜய் அவர்களும் நல்ல விஷயங்கள் பண்ணா, அத முதலில் பாராட்டக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்களா இருப்பாங்க. ஆனா, நீங்க பண்ணக்கூடிய இந்த ஆர்வக்கோளாறு விஷயம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனால உங்களுக்கும், உங்கள் தலைவருக்கும் ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஆர்வக்கோளாறுல பல பொய் செய்திகள நீங்க பரப்புறதுனால, ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன விஜய் கிட்ட நீங்க ஏற்படுத்துறீங்க. அது அவருக்கு எவ்வளவு பிரஷர் போடும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதனால 2 விதமாக பாதிக்கப்படும். ஒண்ணு தொடர்ந்து இந்த மாதிரி போலி செய்திகளை நீங்க பரப்ப மக்களுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்துவிடும். நாளைக்கு உண்மையிலேயே நீங்க நல்லது செஞ்சாலும், உண்மையிலேயே ஒரு நல்ல விதமான ஒரு மாற்றம் வந்தாலும், அது மக்கள் கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதையும் வழக்கம் போல ஒரு பொய் செய்தி அப்படின்னு சொல்லி கடந்து போயிருவாங்க. 2வது இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்க ஏற்படுத்துறதுனால, நாளைக்கு அவரால அதை நிறைவேத்த முடியலன்னா, அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை உருவாக்கும். நீங்க பில்டப் பண்ணி இவ்ளோ எதிர்பார்ப்ப கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, நாளைக்கு சுமாராக இந்த ஆட்சி நடந்தா கூட, இது சுகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கிளாசிக்கா படங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னால பயங்கர ஹைப்ப கிரியேட் பண்ணி, பயங்கர ப்ரமோஷன்லாம் பண்ணி, ட்ரெய்லர்லாம் பயங்கரமா விட்டுட்டு, கடைசியில படம் சுமாரா இருந்தா கூட, அது படுதோல்வி அடையும்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீங்களே கொண்டு போய் உங்க தலைவருடைய ஆட்சிய தள்றீங்க. ஒரு பக்கம் தேவையில்லாம பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர் அவர் மேல போட்டு, இன்னொரு பக்கம் அவருடைய கிரெடிபிலிட்டிக்கு நீங்களே ஆப்பு வைக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல அரசாங்கத்துக்கும் ஒரு பங்கு இருக்கு. விஜய்க்கும் ஒரு பங்கு இருக்கு. இது போன்ற செய்திகள அதிகாரப்பூர்வமா தாவேகா தரப்புல இருந்து யாருமே வெளியிட மாட்டேங்கிறாங்க. ஆனா, இது போன்ற செய்திகள் சோசியல் மீடியால தினம் தினம் வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்போ இது போன்ற பொய் செய்திகளை பொய் அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியது ஒரு அரசுடைய கடமை இல்லையா? அப்ப நீங்க அமைதியா அத கடந்து போறீங்கன்னா, இந்த பொய்களை நீங்களும் ஆதரிக்கிறீங்க. இது போன்ற ஒரு நரேட்டிவ நீங்களும் வரவேற்கிறீங்க அப்படின்னு தானே அர்த்தமாகுது. ஸ்டேட் உடைய இன்ஃபர்மேஷன் சென்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? டிஐபிஆர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது போன்ற போலி செய்திகள் வரும்பொழுது, இது போலி, இத நம்பாதீங்க அப்படின்னு முதல்ல அரசு தானே சொல்லணும். அரசு தானே மக்கள வழி நடத்தணும். இல்ல குறைஞ்சபட்சம் விஜய் தரப்புல இருந்து அவருடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை ஏதாவது வர வேண்டாமா? இது போன்ற போலி செய்திகள தயவு செஞ்சு பரப்பாதீங்க. அப்படிங்கிற ஒரு செய்தி, ஒரு விளக்கம் வர வேண்டாமா? இது 2மே வரமாட்டேங்குதே. அப்போ இத நீங்க என்ஜாய் பண்றீங்க. இத நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க இத ஆதரிச்சீங்கன்னா, நாளைக்கு இதுவே உங்களுக்கு ஆப்பு வைக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உணரணும். அல்காரிதம் வச்சே ட்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ரீல்ஸ் கிரியேட் பண்ணலாம்.
ஆனா ரியல் கவர்னன்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் மக்கள் பார்ப்பாங்க. அல்காரிதம விட நாள்பட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் மக்கள் முக்கியத்துவம் குடுப்பாங்க. ரீல்ஸ் அரசியல் வேணா உங்கள ட்ரெண்டிங்ல வச்சிருக்கும். ஆனா ரியல் கவர்னன்ஸ் தான் மக்கள் கிட்ட ஒரு நம்பகத்தன்மைய, ஒரு கிரெடிபிலிட்டிய ஏற்படுத்தும். ஏன்னா, அந்த நம்பகத்தன்மை, அந்த கிரெடிபிலிட்டிய வச்சு தான் 5 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் நீங்கள் இதே மக்களை சந்திச்சு அவங்க கிட்ட ஓட்டு கேட்கணும். 2026 தேர்தல்ல உங்ககிட்ட எந்த அரசியல் அனுபவமும் இல்ல, எந்த பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டும் இல்லன்னாலும், மக்கள் உங்கள நம்பி ஏன் ஓட்டு போட்டாங்க? ஏன்னா, உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. நீங்க ஏதோ நல்லது பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ஆனா, இன்னைக்கு உங்களுடைய இந்த நண்பா, நண்பீஸும், ரவுட் மாஃபியாவும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ் அரசியல், அந்த நம்பிக்கைய உடைக்கிற மாதிரி இருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆட்சியுடைய சாதனைகள வச்சு தான் நீங்க ஓட்டு கேட்க முடியும். மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க அப்படின்னு நீங்க கேட்கும்போது, இந்த 5 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்க? அப்படிங்கிறத வச்சு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா தினம் தினம் இந்த மாதிரி போலி செய்திகள் மூலமா நியாயமாக கேட்க வேண்டிய கேள்விகள இப்படி இருட்டடிப்பு செஞ்சீங்கன்னா, காலப்போக்குல எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். இப்பவே பாருங்களேன், ஒரு வாரத்துல எவ்ளோ குதிரை பேரம் நடக்குது. அத பத்தியெல்லாம் எந்த மீடியாவும் பேச மாட்டேங்கிறாங்க. பல அமைச்சரவை துறைகள் காலியாக இருக்குது. அமைச்சர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்ல. பல கோப்புகள் எந்தவித ஆக்ஷனும் இல்லாம தேங்கி கிடக்குது. அத பத்தி யாரும் பேசுறதில்ல. ஆனா இது போன்ற போலி செய்திகள் மூலமாக ஏதோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தா மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்த கட்டமைக்கிறீங்க. இப்படி ஊதி ஒரு பிம்பத்த நீங்க கட்டமைச்சீங்கன்னா, நாளைக்கு ஒரு சின்ன ஊசி குத்துனா போதும். ஒட்டு மொத்தமும் பட்டுன்னு கொலாப்ஸ் ஆயிடும். பார்த்து நடந்துக்கங்க. நன்றி, வணக்கம்.